ஹலோ டார்லிங்ஸ், வெல்கம் டு சுபத்ரா சேனல். இன்றைக்கி உங்களை ஒரு சூப்பரான ஒரு வில்லேஜுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறேன். ஆமாம், அமெரிக்காவில் இருக்கிற டென்மார்க். என்னது டென்மார்க் என்ன அமெரிக்காவா? ஆமாம், அது பிளேஸ் பேர் தான் சால்வாங். இட்ஸ் கால்ட் டேனிஷ் கேபிட்டல் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க. இது ஒரு சின்ன வில்லேஜ் இன் சதர்ன் கலிஃபோர்னியாவில் இருக்குது. இந்த வில்லேஜே பார்த்திங்கன்னா ஒரு 2 to 3 ஸ்ட்ரீட்ஸ் தான் இருக்கும். அங்கே இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் டேனிஷ் ஸ்டைலில் ஆர்கிடெக்சர், ஜுவல்லரி, அப்புறம் அங்கே நிறைய டேனிஷ் ரெஸ்டாரண்ட்ஸ், பேக்கரி, ஃபுட்டெல்லாம் செமையாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஆர்கிடெக்சர், அந்த பில்டிங்லாம் பாருங்கள் எவ்வளோ செமையாக இருக்குல்ல. அது மட்டும் இல்லை, இங்கே சால்வாங் ஃபுல்லாக வுடன் விண்மில்ஸ்க்கு பயங்கர ஃபேமஸ். தெருக்கு தெரு இந்த வுடன் விண்மில்ஸை வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்களும் பார்க்குறீங்க பாருங்கள். இங்கே ஏதோ மக்கள்லாம் பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். இந்த வுடன் விண்மில் வந்து பயங்கர ஃபேமஸ். சால்வாங்கோட ஐக்கான்னே சொல்லுவாங்க. இங்கே மக்கள் நின்று ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. அப்படியே அந்த ஸ்ட்ரீட்டோட மெயின் இதில் இந்த வுடன் விண்மில் இருக்குது. சரி, என்னோட சேர்ந்து நீங்களும் பார்த்து இந்த இதை என்ஜாய் பண்ணுங்கள். மக்கள் ஜாலியாக பாருங்களேன். இந்த சால்வாங் ஸ்ட்ரீட், அந்த மோட்டார் சைக்கிள், அப்புறம் இந்த குதிரை வண்டியில் அப்படிலாம் ஜாலியாக போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. நல்லா இருக்குல்ல பார்க்க. ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படி வெயில் அலையாமல் அப்படியே இந்த ட்ரக்குக்குள்ளே ஜாலியாக உட்காந்துக்கிட்டு ஸ்ட்ரீட்ஸ் என்ஜாய் பண்ணுறது. இது அடுத்தவங்க வராங்க. சரி, உங்களுக்கு ஒரு டாட்டா பை பை நம்ம காமிச்சிடலாம். நாம் இந்த வண்டியிலலாம் போகாமல் நல்லா ஜாலியாக நடந்து அப்படி மக்களோட மக்களாக என்ஜாய் பண்ணுவோம். வாங்க, அப்படி இந்த திருவிழாவுக்கு உங்களுக்கு அப்படி காமிக்கிறேன். இங்கே நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கும், பேக்கரி இருக்கும். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தாங்க பாருங்கள், நிறைய டால்ஸ்லாம் என்னமோ பேக் பண்ணிகிட்டு இருக்கு. இந்த இங்கே இன்னொரு பேக்கரி, காஃபி ஷாப், மக்கள்லாம் அப்படி என்ன மாதிரியே ஜாலியாக நடந்து அப்படி பார்த்துட்ருக்காங்க. கிஃப்ட் ஷாப் இருக்குது. உள்ளே போனீங்கன்னா டென்மார்க்கில் கிடைக்கிற கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாப் போகிறது வந்து சால்வாங் ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட். என்ன தான் இருக்குன்ட்டு அப்படியே உள்ளே அப்படியே போய் பார்த்தா நம்ம ஊர் பணியாரம் ஸ்டைலில் என்னமோ மேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இது பேர் அப்ளிஸ் கேவை. கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுனாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் பார்க்க அப்படியே வச்சு ஊறிடுச்சு. சரின்னு உள்ள ரெஸ்டாரண்ட்டில் லைனில் நின்று உள்ளே அடித்து பிடிச்சி உள்ளே போய் பார்த்தா நல்ல ஓல்டு ஸ்டைலில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டு. அப்படி ஒரு டேபிள் சேர்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸிங்காக இல்லை, எல்லாம் ஓல்டு ஸ்டைலில். அது மட்டும் இல்லை, இவங்க ஃபுல்லும் வந்து அவங்க தயாரிக்கிற அந்த ஜாம்ஸ் எல்லாம் அவங்க வந்து சேலும் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கேருந்து வாங்கிட்டு போய் நம்ம வீட்லேயும் மேக் பண்ணிக்கலாம். ஜாம் மட்டும் கிடையாது, அந்த பணியாரம் சொன்னல அதையும் வந்துட்டு எப்படி வீட்லேயும் போய் மேக் பண்ணுறதுக்கு அதையும் அவங்க வந்து பேக்கேஜ் போட்டு விற்கிறாங்க. நல்லா ஒரு வெட்டிட்டு செமையாக அடுத்த இடத்துக்கு கிளம்பியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு மற்ற பிளேஸையும் போய் ஈவினிங் போய் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே திருப்பியும் இதே ஸ்ட்ரீட்டுக்கே நாங்கள் வந்து திருப்பி இந்த ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். ஒவ்வொரு ஸ்டோருக்குள்ளேயும் போய் நல்லா ஜாலியாக உள்ளே போய் பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி சேல்ஸ் பண்ணுறாங்க, என்ன அவங்க ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுத்துகிட்டு இங்கே எதுக்கு திருப்பி காலையிலே வந்தோன்னா இங்கே டேனிஷ் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதெல்லாம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் காலையிலே வந்துட்டோம். நான் அப்படியே ஸ்ட்ரீட்ஸையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே பாருங்கள் நீங்களும். நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து எங்களுக்கு பசி டயர்டாகிடுச்சு. சரி, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்னு முடிவு பண்ணி தானே காலையிலே வந்தோம். என்ன ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்லான்னு பயங்கர கன்ஃபியூஷன். அப்படியே சரி நடந்து போய் பார்ப்போம் அப்படின்னு நடந்து வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு லாங் லைன் இருந்துச்சு. ஆஹா, இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் போய் சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதுதான் பவுலாஸ் பேன்கேக் ஹவுஸ். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு 30 minutes to 45 minutes லைனில் இருந்துருப்போம். நாங்கள் இருந்து போய் சூப்பராக சாப்பிட்டோம். நீங்களே பாருங்கள்.
Oh, thank you. சாப்பிட்டுட்டு திருப்பியும் போய் மற்ற சால்பங்கை சுற்றி இருக்கிற ஏரியாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பியாச்சு. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, தேங்க்யூ, பாய்.